Hi, November 10, 2025, Hindu newspaper discussion. So first news என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் இன்டு பிலாஸ்பூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இயர்லி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸில் இப்போ மந்த்லி ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் பற்றி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதில் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்துக்கணும். ஓகே, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும், ரயில்வே கமிஷன் சொல்லிட்டு. ஓகே, அது யாருக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன்ஸ் கீழே தான் அவங்க வருவாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபிலிம்ஸில் நம்ம மெயினாக பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் அது ரிலேட்டடாக இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா கவாச் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ கவாச் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் பிரேக்கிங் சிஸ்டம், அவ்வளோதான். கொலிஷன் கிரியேட் ஆக போகுது அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் கவாச் சிஸ்டம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்னது ப்ளஸ் கவாச் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்க்கான காசஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய லோக்கோ பைலட்ஸ் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றதையும் லைட்டாக நம்ம பார்த்து வச்சுக்கலாம் மெயின்ஸ்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குருகிராம் டீனேஜர் ஷார்ட் பை கிளாஸ்மேட் இன் ஃபிளாட் அப்படின்றது, அதாவது கன் கல்ச்சர் அப்படின்றது தான் எக்ஸாம். கன் கல்ச்சர் அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட்டு. இப்போது ஒரு லைசன்ஸ்டு கன் தான் ஆக்சுவலி. ஓகே, ஒரு லைசன்ஸ்டு கன் இருக்குது அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பற்றி அவேர்னஸே இல்லாத ஒரு டீனேஜர் கையிலையோ இல்லை அவங்க பையன் கையிலையோ போகும்போது அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சொசைட்டியில் அப்படின்றது. இப்போ சொசைட்டியில் கன் கொடுக்கலாம், ஆர்ம்ஸ் கொடுக்கலாமா, ஓகே, ஆர்ம்ஸ் ரைட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றத இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் இது இல்லாமல் ஃபிஃப்த்து பேஜ் த்ரைவிங் நீர் மருத்து ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ எங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ்ல. இது என்ன பண்ணுது அப்படின்னா என்டேஞ்சர்ட் வல்ச்சர் ஸ்பீசிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ மொத்தம் 9 வல்ச்சர் ஸ்பீசிஸ் இருக்குது ஓகேவா இந்தியாவில். அதில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டில் 3 இருக்குது. இப்போ அந்த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டில் இருக்கக்கூடிய வல்ச்சர் ஸ்பீசிஸை மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வல்ச்சர் ஸ்பீசிஸ் அழியறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அசிக்ளோஃபினாக் டைக்ளோஃபினாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெடிசன் சொல்லுவோம். இந்த 2 மெடிசனும் கேட்டிலுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ். ஸோ அதை எடுத்துக்க மூலமாக பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக வல்ச்சர்ஸோட த்ரெட்டுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்றது. ப்ளஸ் அது இல்லாமல் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. 2 இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று சென்னா செப்டாபிலிஸ், இன்னொன்று வந்து ப்ரோசோஃபிஸ் ஜூலிபெரா. ஓகேவா, ஸோ இந்த 2 இன்வேசிவ் ஸ்பீசிஸை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, வல்ச்சர்ஸு மெயின் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வல்ச்சர்ஸு அதில் எது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது, மொத்தம் எத்தனை வல்ச்சர்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது. இந்தியாவில் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் லைன், ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி ப்ராஜெக்ட் வல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் 7th பேஜ்மா தெலுங்கானா சிஎம் ப்ரிடிக்ட் சைமல்டேனியஸ் போல்ஸ் இன் 2029. அதாவது அவங்க ரிட்டர்ன் பவருக்கு வருவான்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான வேர்டு என்னென்னா சைமல்டேனியஸ் போ அப்படின்றது தான். ஓகே, 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு சைமல்டேனியஸ் போல்ஸை பற்றி இது பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வரதுனால என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த பார்ட்டெல்லாம் நம்ம அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது. ஸோ இது இன்னும் கமிட்டியோட எக்ஸாமினேஷன்ஸில் இருக்குது, இன்னும் வந்து வரல. ஓகேவா, ஸோ அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸை அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் கான்ஸ்டியூஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை பார்லிமெண்ட்டோட அந்த டியூரேஷனை குறைக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சில ப்ரொவிஷன்ஸை மாற்றணும், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நிறைய விஷயம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் என்னென்னு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா கடந்த ஒரு 2 வருஷமாகவே இது நியூஸில் இருக்கிறதுனால இதை பற்றி லைட்டாக ஃபேக்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றது. ஒன்லி த சாய்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் இஸ் சீக்ரெட், நாட் வெதர் தே ஓட்டட் ஆர் நாட் அப்படின்றது. அதாவது யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்றது மட்டும்தான் சீக்ரெட்டாக இருக்கணும். மீதி எலக்டரல் ரோலாக இருக்கட்டும், எல்லாமே சரி, எல்லாமே என்னவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் மேலே வரக்கூடிய என்ன இஷ்யூஸ், என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா எதையுமே அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கறதுல ஒப்பாக்னஸாக வச்சுருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ராகுல் காந்தி என்ன பண்ணார், அப்போசிஷன் லீடர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹரியானா அசம்பிளியில் ஓட் டெஃப்ட் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து அவராக எக்ஸ்போஸ் பண்ண விஷயம். அவரோட ரிசர்ச் டீமும் அவரோட அனலிட்டிக்ஸ் விங்கை வச்சு இவ்வளோ விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓப்பனாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே இவ்வளோ கிரிட்டிசிசம் வராது அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 1 டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஓப்பன்னஸ், இந்தியா மஸ்ட் ஸ்குவாண்டர் தி குளோபல் ட்ரஸ்ட் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்றது. வந்தாரா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் லெட் ஜூ ப்ராஜெக்ட். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் எங்கன்னா ஜாம்நகர் குஜராத்தில் பண்ணுறாங்க. இந்த ஃபேக்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபிலிம்ஸில். ஓகேவா, இப்போ இந்த வந்தாரா ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண போகிறாங்க.
இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா உள்ளே வரக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னா சைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பார்டர், அதாவது இன்னொரு கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரிக்கு அனிமல்ஸை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னா அவங்களோட பர்மிஷன் தேவை, ப்ளஸ் அவங்களோட ரெகுலேஷன்ஸ் கீழே தான் நடக்கும். இந்தியா நிறைய விஷயத்த மிஸ்மேனேஜ் பண்ணியிருக்கு அப்படின்றது அவங்களோட ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இது எல்லாத்தையும் இவங்க ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றது. ஸோ அதை தான் அந்த எங்கெங்கே இருந்துனா இந்தியா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த இஷ்யூஸை இது பண்ணும் அப்படின்னா ஓப்பன்னஸாக பண்ணும். ப்ளஸ் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இதை எக்ஸாமைன் பண்ணுறது. ஓகே, அது அந்த ரிப்போர்ட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தோன்னே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பிலிம்ஸில் வந்தாரா ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, குஜராத்தில் ரன் பண்ணுறாங்க. இட்ஸ் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஜூ ப்ராஜெக்ட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எண்ட் ஸ்பெக்குலேஷன் ரிலீஸ் நம்ம ஏர்லைன் கிராஷ். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, ஜூன் 12. ஸோ அந்த ஏர்லைன் கிராஷஸ் பற்றி பேசினா இன்னும் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகலை. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ரிப்போர்ட்டை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஓகேவா? இது ஃபுல்லாகவே என்னவா இருக்குது அப்படின்னா டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிஸ் பற்றியும் எப்படி இதை ரெகுலேட் பண்ணுறாங்க, அதை பைலட்ஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரீ பீரியட்ஸு, ஸோ இந்தமாரி சில ஃபேக்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கீழே இருக்கிற நியூஸ் தேவையில்லம்மா. ஸோ வாட் தி அப்போசிஷன் கேன் லேர்ன் ஃப்ரம் தி மம்தானி மாடல். அதாவது இந்தியாவோட அப்போசிஷன் மம்தானி மாடல், இப்போ நியூயார்க் சிட்டியோட மேயராக எலெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, வெல்ஃபேர் சென்ட்ரிக் லீடராக இருக்காங்க. ஓகே, வெல்ஃபேர் ஸ்டேட்டை ப்ரொமோட் பண்ணுறவங்கள அவங்க வந்தோன்னே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்ட்டு கிடையாது, ஃப்ரீ பஸ்ஸஸ்ஸு, ஃபாஸ்ட் பஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் யூனிவர்சல் சைல்டு கேர், இது எல்லாமே சொன்னாங்க. இவங்க எப்படி இதை பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க, ட்ரம்ப்புக்கு ரொம்ப என்னென்னா யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஆனால் அவங்கள எல்லாத்தையும் எப்படி இது பண்ணாங்க, அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூயார்க் டைம்ஸில் போயிட்டு, அது ஆக்சுவலி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடது, அதில் போயிட்டு பேசி மக்களுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை போய் கொண்டு போய் சேர்த்தாங்க. ப்ளஸ் என்னென்னா அப்போசிஷன் பார்ட்டி, அதாவது ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கக்கூடிய சில மீடியாஸில் போய் பேசி மக்கள்கிட்ட போயிட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ இதெல்லாம் இதுவாக இருந்துச்சு. அதனால் என்னென்னா அதே மாடலை இந்தியாவும் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது தான், அதாவது இந்தியன் அப்போசிஷனும் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ என்னென்னா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டிக்கல். ஓகே, மற்றபடி வேறு எதுக்கும் தேவைப்படாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஆதித்யா L1 கெட்ஸ் அ க்ளோஸ் லுக் ஆன் எரப்ஷன் ஃப்ரம் த சன் அப்படின்றது. அதாவது ஆதித்யா L1 ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துக்கோங்க. ஆதித்யா L1 அப்படின்றது இந்தியாவோட ஃபஸ்ட்டு சன் பேஸ்டான ஒரு மிஷன். ஓகேவா? ஆதித்யா L1 அது எந்த பாயிண்ட்டில் லான்ச் பண்ணாங்க, லாக்ராஞ்ச் பாயிண்ட் 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லாக்ராஞ்ச் பாயிண்ட்னா என்ன அப்படின்றத ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும். ஓகேவா? ப்ளஸ் அதை இப்போ எதை நோட் பண்ணியிருக்கு அப்படின்னா கொரனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கொரனல் மாஸ் எஜெக்ஷனோட டெஃபினிஷன் என்ன, அது எங்கே கிரியேட் ஆகும், அதுக்கும் சோலார் ஃப்ளேரு, ஓகே, சன்னில் நடக்கக்கூடிய மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோலார் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோலார் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன வரும் அப்படின்னா கொரனல் மாஸ் எஜெக்ஷன் வரும், சோலார் ஃப்ளேர் வரும், கோல்ட் ஸ்பாட்ஸ் வரும், ஓகே, ஹாட் ஸ்பாட்ஸ் வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ளஸ் இது கூட ரிலேட்டடாக சோலார் மேக்ஸிமானா என்ன, சோலார் மினிமானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம், பேசிக் ஜியாகிரபி. அப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லாக்ராஞ்ச் பாயிண்ட் 1னா என்னன்னு பார்த்தோம். ப்ளஸ் அது ரிலேட்டடாக இந்த ஆதித்யா L1 ரிலேட்டடாக விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படின்றது ஒரு பேலோடு. ஓகே, ஆதித்யா L1ல இருக்கக்கூடிய ஒரு பேலோடு. அந்த பேலோடு தான் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனை கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பேலோடை பற்றி லைட்டாக, அதாவது இந்த பேலோடு இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உள்ள இந்த பேலோடுக்குள்ளே என்ன இருக்குது, ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போய் ரிசர்ச் பண்ண வேணாம். ஓகே, இந்த பேலோடு எதில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து என்னென்னா எந்த லான்ச் வெஹிக்கல் மூலமாக லான்ச் பண்ணாங்க, PSLV C-57 அது மூலமாக லான்ச் பண்ணாங்க அப்படின்றது. இப்போ போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்னா என்ன, ஜியோசிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்னா என்ன, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக சில ஃபேக்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் இம்பேலன்ஸ் ஃபெர்டிலைசர் யூஸ் இம்பேக்ட் சாயில் ஆர்கானிக் கார்பன், ICAR ஸ்டடி. அதாவது கிளைமேட் சேஞ்சும் ஃபெர்டிலைசரை ஓவராக யூஸ் பண்ணுறதுனால சாயிலோட ஆர்கானிக் கார்பன் கம்மியாகுது அப்படின்றாங்க. அப்போ SOCனா என்ன, சாயில் ஆர்கானிக் கார்பன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அதாவது சாயிலில் இருக்கக்கூடிய மொத்த ஆர்கானிக் கண்டென்ட், அதாவது கார்பன் கண்டென்ட் தான் சாயில் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு. ஓவர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்னாலையும் கிளைமேட் சேஞ்சினாலையும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்கானிக் கண்டென்ட் குறையுது. ஓவர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் எப்படின்னா நைட்ரஜன் அதிகமாக ஆட் பண்ணுறது மூலமாக கெமிக்கல் காம்போசிஷன் சாயிலில் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஏரேஷன் அதிகமாக இருக்கும். ஏரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கார்பன் கண்டென்ட் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டடியை தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதில் ஃபுல்லாக. ஓகே, இன்னொன்று என்னென்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது, ஓவர் யூஸ் பண்ணுறது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கிளைமேட் சேஞ்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில இனோவேட்டிவ் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸ். 2 dead as super typhoon ஃபங் வாங் அப்படின்றது. ஃபங் வாங் அப்படின்ற நேம் மட்டும் இதுக்கு முன்னாடி 2-3 டைஃபூனோட நேம் பார்த்துருந்தோம். இப்போ ஃபங் வாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைஃபூன் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது. சவுத் சைனா சி, ஓகேவா? ஏன் சவுத் சைனா சீலையும் பே ஆஃப் பெங்காலையும் அதிகமான டைஃபூன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கணும், ஓகே? மோர் ஆர்லெஸ் சேம் ஃபேக்டர்ஸ் தான். இங்கேயும் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அங்கேயும் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஷாலோ டெப்த் இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக டெம்பரேட் ஆகிடும், டெம்பரேச்சர் அட்டைன் ஆகிடும். அது மூலமாக எவாபரேஷன், கண்டென்சேஷன், ரெயின்ஃபால், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டர்ஸ் இன் ரஃபா வில் நாட் சரண்டர் அப்படின்றது. இந்த ரஃபா காரிடார் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்கம்மா, ஓகே? காசா ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு காரிடார், ஓகே? அதை இப்போ சரண்டர் பண்ண மாட்டோம் இஸ்ரேல்கிட்ட அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா ஹமாஸ் சொல்கிறாங்க. அந்த இஷ்யூஸ்லாம் நமக்கு தேவையில்லை. மேப் பேஸ்டு கொஸ்டின். ரஃபா காரிடார் எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடி ஃபிலடெல்ஃபி காரிடார்னு ஒன்று பார்த்தோம், அதுவும் அங்கேயே தான் இருக்குது, ஓகே? கசா இஸ்ரேல் ரீஜனில் தான் இருக்குது, ஓகே? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் இல்லைம்மா, ஓகே? தேங்க்யூ.